எவ்ரி ஒன். ஒரு பொண்ணு 4 lakhs சேலரி வாங்குற ஒரு பொண்ணு 1 crore சேலரி வாங்குற 1 crore ஏர்ன் பண்ணுற ஹஸ்பண்ட் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வெண்ட் வைரல். எல்லாரும் வந்து நிறைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய போயிட்டே இருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் சில விஷயங்களை இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். உங்கள் லைஃப் பார்ட்னரை எதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணணும்? இஸ் தட் ரைட்? ஒரு ஃபினான்ஷியல் பர்ஸ்பெக்டிவை மட்டும் வச்சு சூஸ் பண்ணுறது சரியா, இல்லை வேற என்னென்ன ஃபேக்டர்ஸ் நம்ம அதில் பார்க்கணும்? அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த மெரிட்டல் கம்பேட்டபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது பிஃபோர் சூஸ் எனி ஒன் இன் மை லைஃப். So that's what we're going to discuss in this video. Welcome to my channel. My name is Shakti. I'm a counseling psychologist. Let's get into the video now. Hey everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது how to choose your life partner. What are the main qualities you need to consider before you take a decision? The first very most important quality is integrity. அவங்க கிட்ட அந்த ஆனஸ்டி இருக்கா, இன்டெகிரிட்டி இருக்கான்னு செக் பண்ணுங்க, விச் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாகவே ரிஜெக்ட் பண்ணிடுங்க. அதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. வெதர் பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நம்ம செக் பண்ண வேண்டியது இன்டெகிரிட்டி, நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னா செல்ஃப் அவேர்னஸ் அவங்களுக்கு இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஏன் செல்ஃப் அவேர்னஸ் வேணும்னு நான் சொல்கிறேன்னா, ஒருத்தர் தன்னை பற்றி முழுசாக அந்த அவேர்னஸ் செல்ஃப் அக்செப்டன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இன்னொரு லைஃப் பார்ட்னர் கூட கம்பேட்டபிலிட்டி இன்னும் பெட்டராக இருக்கும். அப்படி இல்லைன்னா என்ன செய்வாங்க, they will try to impress others, they will try to please others. அப்போ they will அவங்களோட டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் வந்து ஹேம்பர் ஆகும். நிறைய காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன் இருக்கும். அவங்களால சரியான முடிவுகள் எடுக்க முடியாது. நிறைய டைம் பார்த்தீங்கன்னா உங்களை they let you down. ஸோ இஃப் யூ ஃபீல் that should not happen, நீங்கள் என்ன பண்ணணும்? முதல் வேலை நீங்கள் பண்ணுறது ஜஸ்ட் செக் இட் அவுட். செல்ஃப் அவேர்னஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்க. அந்த செல்ஃப் கம்பேட்டிவ் அவங்களுக்குள்ள இருக்க அந்த இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் ஒரு செல்ஃப் அவேர்னஸோட இருக்காங்களான்னு பாருங்க. நம்பர் 2. நம்பர் 3, அஃப்கோர்ஸ் ஃபினான்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நான் இல்லைன்னு நான் சொல்லலை. பட் அதில் நீங்கள் யோசிக்க வேண்டியது என்னென்னா, அவங்களோட கோல் என்னன்னு பார்க்கணும். இப்போ அவங்க இருக்க கரண்ட் பொசிஷன் இல்லை, வாட் இஸ் தேர் கோல், ஃபினான்ஷியல் கோல் அவங்களோட இருக்குது, அவங்களோட ஸ்பெண்டிங் ஹேபிட் எப்படி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணணும். அடுத்து 4வது விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது கம்யூனிகேஷன். அவங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்க உங்ககிட்ட இல்லை மட்டும் இல்லைங்க, மற்ற எல்லாருக்கிட்டையுமே சுற்றி இருக்கவங்ககிட்டையும். அவங்கள விட பவர்ஃபுல்லாக இருக்கவங்ககிட்ட அவங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்க, அவங்கள விட பவர் கம்மியாக இருக்கவங்ககிட்ட அவங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்க. ஜஸ்ட் அப்சர்வ் எவ்ரிதிங். இன்னொரு முக்கியமான விஷயம், கான்ஃப்ளிக்ட் வரும்போது அவங்க அதை எப்படி ரிசால்வ் பண்ணுறாங்க, அதை பார்த்து பயந்து ஓடுறாங்களா, இல்லை அதை மறைக்கிறாங்களா, இல்லை அதை பேசி தீர்க்கலான்னு நினைக்கிறாங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சேலஞ்ச் இல்லாமல் எந்த ரிலேஷன்ஷிப்புமே இருக்காது. டெஃபினட்டாக தெர் இஸ் கோயிங் டு பி சேலஞ்சஸ், தெர் இஸ் கோயிங் டு பி கான்ஃப்ளிக்ட். அந்த கான்ஃப்ளிக்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கங்கிறத மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன், குவாலிஃபிகேஷன், இன்டெலெக்சுவலை மட்டும் வச்சு நம்ம டிசிஷன் எடுக்கக்கூடாது. அவங்களோட எமோஷனல் கோஷன்ட், அவங்களோட பிஹேவியர், அவங்களோட பர்சனாலிட்டி, அவங்களோட டிசிஷன் மேக்கிங் ஸ்கில், அந்த எபிலிட்டி, அவங்களோட விஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நாளைக்கு நீங்கள் ஒரு ரீஹேப் நடத்துகிற மாதிரி ஆயிரும். அவங்களுக்கு மேபி அவங்க ஏன் வந்து அந்த ட்ரிங்க்ஸு அந்த மாதிரி மற்ற இதுக்குள்ளே அடிக்ஷனுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா, இந்த இன்டர்னல் கான்ஃப்ளிக்டை மறைக்கிறதுக்காக, இல்லை இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட்டுக்குள்ளே இருக்க பெயினுனால, அவங்களுக்குள்ளே இருக்கிற பெயினை, ட்ராமாவை அவங்களால ஹீல் பண்ண முடியாமல் அவங்க அதுலேருந்து அந்த வலியை மறைக்கிறதுக்காக, அந்த வலியை மறக்கிறதுக்காக they may get into any kind of conflict, any kind of அடிக்ஷனுக்குள்ளே போகலாம். ஸோ அந்த அடிக்ஷனுக்குள்ளே அவங்க போகிறாங்கங்கிறதுனால ரிஜெக்ட் பண்ண வேண்டாம். அவங்களுக்கு தெரப்பி கொடுத்து சரி பண்ண முடியும். பட் வெதர் தே ஆர் ரெடி ஆர் நாட், அதை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எமோஷனல் கோஷன்ட் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கும் அவங்களுக்கும் கோல்ஸ் அலைனாக இருக்கா, உங்களுக்கும் அவங்களுக்கும் விஷன் அலைனாக இருக்கா, உங்களுக்கும் அவங்களுக்கும் அந்த ஸ்பெண்டிங் ஹேபிட் அலைன் ஆகுதா, உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபினான்ஷியல் கோல்ஸ் வந்து அலைன் ஆகுதா, உங்களோட ஆஸ்பிரேஷன் என்னவா இருக்கோ அதை வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்களா, இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் முட்டுக்கட்டையாக நிற்பாங்களா. அது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கணும். ஸோ இதெல்லாம் எப்படி சக்தி பார்க்கணுன்னா, இப்போ நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். உங்களால் அப்படி அப்சர்வேஷன் பண்ண முடியலன்னா சைக்கோமெட்ரிக் அசஸ்மெண்ட் டெஸ்ட் இருக்குது மெரிட்டல் கம்பேட்டபிலிட்டிக்கு. நீங்கள் 2 பேருமே அந்த டெஸ்ட்டை எடுத்துக்கலாம். அந்த பிஃபோர் மேரேஜோ இல்லை பிஃபோர் யூ கெட் இன் டு லிவிங் டுகெதர், எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வாட் எவர் இட் இஸ், அதுக்கு முன்னாடி நீங்கள் இஃப் யூ டூ திஸ் கம்பேட்டபிலிட்டி டெஸ்ட் and you will come to know that. ஏன்னா லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு இன்னைக்கு ரிலேஷன்ஷிப் எக்ஸிஸ்ட் ஆக முடியாது. லவ் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு பீரியட் வரைக்கும் தான் அது தாங்கும்.
அந்த லவ் ரொம்ப டீப்பாக இருக்கிற பட்சத்தில் ஒருத்தர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டே தாங்கிட்டு இருப்பாங்க. அதுவும் வந்து ஒரு நல்ல ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பில் 2 பேருமே வந்து ஹாப்பியாக இருக்கணும். எந்த ட்ராமாவும் இருக்கக்கூடாது. ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்து அப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கணும், மியூச்சுவல் கான்ட்ரிபியூஷன் இருக்கணும், அந்த மியூச்சுவல் சப்போர்ட்டிவ் நேச்சர் இருக்கணும். அப்போ தான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப லைஃப் லாங் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இப்படி நீங்கள் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எங்களோட அந்த மேரேஜ் கன்சல்டேஷன் டெஸ்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். கம்பேட்டபிலிட்டி டெஸ்ட் எடுத்துக்கலாம். வாட் இஸ் கம்பேட்டபிலிட்டி டெஸ்ட் சிஸ்ட் அப்படி கேட்டிருக்காங்க நிறைய பேர். மேரேஜ் கம்பேட்டபிலிட்டி டெஸ்ட்டுங்கிறது ஒருத்தரோட பிஹேவியர், ஒருத்தரோட பர்சனாலிட்டி, ஒருத்தரோட ஸ்பெண்டிங் ஹேபிட், ஒருத்தரோட ஃபினான்ஸ் கோல், லைஃபோட கோல், அவங்களோட உள்ளே இருக்க ட்ராமா, அவங்களோட செல்ஃப் அவேர்னஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளால் அந்த பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட் அந்த டெஸ்ட் முடித்தோடனே உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிடும். ஒன்று. ரெண்டாவது, இந்த கம்பேட்டபிலிட்டி டெஸ்ட்டுங்கிறது உங்கள் 2 பேருக்கும் இடையில இருக்க கம்பேட்டபிலிட்டி. இதில் வந்து யாரையும் ஒருத்தர் கம்மி ஒருத்தர் கூடலாம் நம்ம செக் பண்ண மாட்டோம். இவர் வந்து பர்சனாலிட்டி பர்ஃபெக்ட், இவர் இம்பர்ஃபெக்ட் அப்படி செக் பண்ண மாட்டோம். இம்பர்ஃபெக்ஷன் இருந்தால் கூட 2 பேருக்கு வந்து கம்பேட்டபிலிட்டி இருந்ததுன்னா இட் இஸ் ஓகே தான். 2 பேர் அப்படி பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. 2 பேரும் இம்பர்ஃபெக்டாக இருந்தால் கூட சம்டைம்ஸ் கம்பேட்டபிலிட்டி, அவங்களுக்குள்ள இருக்க கம்பேட்டபிலிட்டி, அவங்களுக்குள்ள இருக்க ஸ்பார்க், அவங்களுக்குள்ள இருக்க அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், மியூச்சுவல் சப்போர்ட்டிவ் நேச்சர், இதெல்லாம் நல்லா இருக்கும்போது தே ஆர் குட் ஃபார் மேரேஜ் லைஃப் இல்லை எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் இஃப் யூ வாண்ட் டு நோ மோர் அபவுட் திஸ், டிஎம் பண்ணுங்கள். டெஃபினட்டாக வில் லெட் யூ நோ.